Hello students, welcome back to my YouTube channel. இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CGL எக்ஸாம்க்கான ஒரு 90 days plan. ஓகேவா? நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது மேல வரும் அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த பிளான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா Feb 1ல ஸ்டார்ட் ஆகி May 1ல கம்ப்ளீட் ஆகுற மாதிரி எல்லா நாளுக்கான பிளானையும் நம்ம சேர்த்து கொடுக்க போறோம். ஓகேவா? இந்த 90 days பிளானை வந்து எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம இதை எந்த மாதிரியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இதை நம்ம எப்படி ஜிஎஸ்டி பேட்சில் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இதில் ஒரு சிலர் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க பார்க்கலாம், இல்லை இந்த ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போ 2 பேருக்குமே கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பேட்ச் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் தனியாக படிக்கிறதுக்கும் இந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 90 டேஸில் நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும். ஓகேவா? டயர் 1 கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம டயர் 2க்கு ஒரு சில டாபிக்ஸை மட்டும் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகேவா? சரி, இந்த பேட்சில் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்கள் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸையுமே பாருங்கள். எல்லாமே பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ண வேணாம். சரி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சிஜிஎல்கான ஜிஎஸ்டி பேட்ச் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று இருக்கும், அது பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த ரிபப்ளிக் டேக்காக ஜிஎஸ்டி பேட்சுக்கு ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகே, 499 தான் அதோட ப்ரைஸு. அதில் 100 ஆஃபர் கொடுத்து 399, அதாவது இன்னைக்கு Jan 26 வரைக்கும் பே பண்ணிங்கன்னா 399, அதுக்கப்புறம் போச்சுன்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது எங்கிட்ட பேட்ச் தான் வாங்கியிருந்தீங்கன்னா சிஹெச்எல், ட்ரீம் பேட்ச்சு, சிபிஓ, ஜிடி, ரயில்வேஸ், இந்த மாதிரி எந்த பேட்ச் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் 350 பே பண்ணால் போதும், 349 பே பண்ணால் போதும். ஓகேவா? சரி, நம்ம கண்டென்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போது ஜென்ரலாக பார்த்தோன்னா இப்போ யார்கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், இப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்று ஹார்ட் ஒர்க் பண்ணும், இல்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும், இல்லை ஹார்ட் ஒர்க்கோடு சேர்ந்து ஸ்மார்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து கரெக்டு தான், ஆனால் இது 100% கரெக்டு கிடையாது. இப்போ ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போடணும் அப்படின்னா 5% ஹார்ட் ஒர்க் போட்டால் போதும். ஸ்மார்ட் ஒர்க் எவ்வளோ பண்ணணும், அப்போ ஸ்மார்ட் ஒர்க் 95% அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கும் 5% பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ நம்மளோட ஒர்க்கிங் எவ்வளோ, வெறும் 10% தான். எக்ஸாமுக்கு தேவையான 100%ல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, டே நைட் உட்காந்து படிக்கிறது, இது எல்லாமே எவ்வளோ அப்படின்னா வெறும் 10% தான். அப்போ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா 50% டிசிப்ளின். என்ன டிசிப்ளின் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது. ஒரு ஐடியாவை நம்ம முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? வாரத்துக்கு ஒரு பிளான் போடுறது, மாதத்துக்கு ஒரு பிளான் போடுறது, மண்டேயான பிளானை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளானை மாற்றிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனில் ஒரு டிசிப்ளின் இருக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், எந்தெந்த டாபிக்ஸ் படிக்க போகிறோம், நம்ம இந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போதுக்கப்புறம் ஐயோ இந்த டாபிக் படிக்கலாமே, சரி அந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க, அதுக்கு போவோம் இதுக்கு போகும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு படிக்கக்கூடாது. ஓகே, டிசிப்ளினாக இருக்கணும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் முதல்ல. அதுக்கு அடுத்தது ரிமைனிங் ஒரு 25% என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து படிக்கணும். ஓகேவா? உங்களோட சிலபஸில் நீங்கள் வெறும் ஒரு 4 டாபிக் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட போதும். அதை தொடர்ந்து படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 4 டாபிக் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சிலர்லாம் ஒரு 6 months படிக்கலாம், 1 year படிக்கலாம், 2 year படிக்கலாம்.
ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறமும் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து படிப்போம். படிக்கும் போதில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஆனாலுமே இது ஞாபகம் வர மாட்டேதே அப்படின்னு இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிப்போம், இன்னும் எக்ஸாம் டேட் வந்தால் தான் படிப்போம். மற்ற நாள்லலாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் படிக்காமல் இருக்கிறது, திடீர்னு ஒரு நாள் நிறையா படிக்கிறது, அதுக்கடுத்து ஒரு 2 நாள் எங்கேயாவது வெளியில் போய்டுறது, இந்த மாதிரி சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து படிக்கவே மாட்டோம். ஓகேவா? அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. யார் தொடர்ந்து டிசிப்ளினாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அடுத்தது எவ்வளோச்சு? 75, இது ஒரு 10, 85. இப்போ ரிமைனிங் 15% ப்ராக்டிஸ். ஓகேவா? படித்தது கொஞ்சமாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணது அதிகமாக இருக்கணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், நமக்கு கண்டென்ட்டை விட நம்ம நிறையா படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத விட நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். யார் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது என்கிட்டே கேட்டிங்கன்னா நம்ம டயர் 1 கிளியர் பண்ணும்போது எனக்கு நிறைய டாபிக்ஸ் தெரியுமானா தெரியாது, கொஞ்சம் டாபிக் தான் தெரியும். ஆனால் அந்த கொஞ்சம் டாப்பிக்கை நான் எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன், எவ்வளோ தடவை டெஸ்ட்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த டயர் 1 அப்படிங்கிறத கிளியர் பண்ண முடியுது. ஓகேவா? அப்போது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் தான் நமக்கு என்ன முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். இருக்கிறதுலேயே ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால் அதை நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? முதல்ல நம்ம என்ன பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நம்மளோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறோம், அதுக்கேற்ற எஃபர்ட் நம்ம போட போகிறோம், அந்த எஃபர்ட்டை போட்டால் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும், ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறதும் எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் டிசிப்ளினாக இருக்கிறதும் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதும் ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணுறதையும் ஒரு சிலரால் தான் பண்ண முடியும். ஓகே? அந்த ஒரு சிலர் தான் எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ அந்த ஒரு செட் ஆஃப் கேட்டகரிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? இதை நான் இனிஷியலாக சொல்லணும்னு நினச்ச ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே. சரி, நம்ம இந்த பிளானை வந்து எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மொத்தமாகவே இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது. ஒரு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் வந்தது, அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ நியூ பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம், அதுவுமே அதே பேட்டர்னில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிஜிஎலுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. இப்போ சிஜிஎலுக்கு வந்து நம்ம அந்த பேட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணோம், புது புது டாபிக்ஸ்லாம் படித்தோம். ஆனால் சிஜிஎல் போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு சில கஷ்டமான டாபிக்ஸ்லாம் கேட்கல, ரொம்ப மாடரேட்டாகவும் ஈஸியான கொஷின்ஸ் தான் இருந்தது. சிஹெச்எஸ்எலுக்கும் வந்தோம் அப்படின்னா அப்படியே அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சு. சிஜிஎல் டயர் 2 எழுதும் போது அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து டிசிஎஸ் பேட்டர்னுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு பேட்டர்னே கிடையாது. இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் போகுது அப்படின்னு நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்படி படிச்சுட்டு போங்க, இது மட்டும் போதும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது நம்ம எந்த மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னா, இப்போ ஆப்டிடியூட்னு எடுத்துட்டா அந்த ஆப்டிடியூடில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த எல்லா கண்டென்ட்டும் நம்ம பார்த்துடணும். அது எடிக்விட்டி பேட்டர்னாக இருந்தாலும் சரி, டிசிஎஸ் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, 2 பேட்டர்னையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் ரீசனிங்க்கும் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் 4 டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து 2 பேட்டர்ன்லேயுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? நம்ம கிளாஸஸுமே அப்படி தான் கொண்டு போக போகிறேன். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ண போகிறதில்ல. எது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை படித்தா எனக்கு ஸ்கோர் வந்துடும், இதை படித்தா எனக்கு 2 மார்க் வரும், இதை படித்தா எனக்கு 3 மார்க் வரும் அப்படிங்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே எக்ஸாமில் கண்டென்ட் நிறையா தெரிஞ்சால் வேலை கொடுத்துருவாங்களா? ஹிஸ்ட்ரியில் இருக்க A to Z எல்லா கண்டென்ட்டையும் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ எஸ்எஸ்சி கிட்ட சொன்னோன்னா உடனே வேலை கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, நாங்கள் கேட்டால் ஹிஸ்ட்ரியில் 3 கொஷின் கேட்டிருக்கோம், 3 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கியா, அவ்வளோதான் கேட்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த 3 கொஷின் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்குறாங்கன்னா அந்த 3 நம்ம போடணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன மாதிரி எனக்கு கேட்க போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸாம் லெவல் அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே 3ஆக பிரிப்போம், ஈஸி, மாடரேட், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது டிசிஎஸ் பேட்டர்ன் இருக்கும்போது ஈஸி, மாடரேட், ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த எடிக்விட்டி பேட்டர்னில் ஈஸி, மாடரேட் அவ்வளோதான்.
இது 2 கேட்டகரி தான் கொஷின் கேட்குறாங்க. ஹார்டுங்கிறதுல கொஷினே கேட்கறதில்ல. எப்போ அது ஹார்டாக மாறுது அப்படின்னா கொஷினில் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்போது, சென்டென்சஸ் கொஞ்சம் அதிகமான சென்டென்ஸாக கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, டைம் கன்சியூமாக இருக்கே தவிர அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. ஒரு சில கொஷினில் ஒரு 5-6 லைன் இருக்கும், அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். கடைசியில் வந்து பார்த்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஒரு சிலர் சிஜிஎல் கிளியர் பண்ணாமல் போயிருக்கலாம், ஆனால் சிஜிஎல் கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணால் இப்போ உங்களுக்கு எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் வரும். ஓகேவா? அதுதான் எக்ஸாமுக்கும் நார்மலாக போடுறதுக்கும் உள்ள மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கேட்குறனால நம்மளால் ஒரு மாடரேட் கொஷின் கூட ஹார்டாக மாறுது, ஈஸி கொஷின் கூட ஹார்டாக மாறுது. எப்போ அது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக மாறும்போது. ஓகேவா? அப்போது இங்கே ஈஸி டு மாடரேட் அப்படிங்கிற லெவல் தான் இருக்குது. எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸ்பீட் மேட்டர்ஸ். நம்ம ஸ்பீடுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு கொஷினை ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். அப்படிங்கும் போது தான் எந்த மாதிரியான கொஷின் வந்து நம்மளால் போட முடியும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம பிளானை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த பிளானை நம்ம என்னவா பிரிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1ல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட 90 டேஸை ஃபஸ்ட்டு 30 டேஸ், நெக்ஸ்ட்டு 30 டேஸ், லாஸ்ட்டு 30 டேஸ் அப்படின்னு சொல்லி 3 30 டேஸாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 30 டேஸில் முக்கியமான கான்செப்ட்ஸ் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை படிச்சுட்டு அந்த டாபிக் வைஸாக டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரீசனிங்லேயும் ஆப்டிடியூட்லேயும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான டெஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன். ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் 1ல் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங்கான பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறோம். ஓகேவா? கிராமரோட ரூல்ஸு, அதுக்கப்புறம் ஜிஎஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அந்த கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 30 டேஸில் நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்மளோட ஃபவுண்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? அடுத்தது ஃபேஸ் 2. ரெண்டாவது ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் ப்ளஸ் செக்ஷனல் டெஸ்ட். இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக போகிறோம். ஃபேஸ் 1ல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கும். ஃபேஸ் 2ல் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக தான் சொல்கிறேன். ஃபேஸ் 1ல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்கும். ஃபேஸ் 2ல் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஃபேஸ் 3க்கு போகும்போது ப்ராக்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஆர்டராக போகிறோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம அதிகமாக நம்ம படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கொஞ்சம் டாபிக்ஸ் புதுசாக படிச்சுட்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அடிக்கடி டெஸ்ட்டு போடுவோம், நிறையா ரிவிஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படி தான் நம்ம பிளான் வந்து வச்சுருக்கோம். இந்த பிளானே ஃபுல்லாகவே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா ரிவிஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுறக்கூடிய ஒரு பிளானாக தான் இது இருக்கும். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம 90 டேஸ் எப்படி பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிவிஷன் ப்ராக்டிஸ் இதுதான் நம்ம திரும்ப திரும்ப பண்ண போகிறோம். கொஞ்சம் படிச்சிருந்தாலும் சரி, அதில் நம்ம 100% சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். அடுத்தது லாஸ்ட் ஃபேஸில் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நம்ம மார்க்ஸ் மட்டும்தான், ஃபுல் மார்க் மட்டும் போட்டு அதை ரிவ்யூ பார்க்குறோம், என்ன மிஸ்டேக்னு அதை படித்து திரும்ப ஃபுல் மார்க் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கும் லாஸ்ட் ஃபேஸில். ஓகேவா? இந்த மாதிரி 3 ஃபேஸஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, இன்னும் இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது நம்ம டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது, இந்த பிளானை பொறுத்தளவுக்கு ஒரு 6 to 7 hours படித்தாலே இந்த பிளான் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஒரு சிலர் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க, அவங்க என்ன பண்ணலாம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்போது ஒரு 10 hours வரைக்கும் கூட இந்த பிளானை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், உங்களை பொறுத்தது. ஓகேவா? இதில் குவான்ஸுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னா 2 hours, ரீசனிங்க்கு ஒரு 1.5 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு ஒரு 1 மணி நேரம், ஜிஏக்கு ஒரு 1 மணி நேரம், டெஸ்ட்டு போட்டுட்டு ரிவிஷன் டெஸ்ட் இது ரெண்டுக்கும் 1.5 மணி நேரம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் ஜிஏ போடுறதுக்குமே 1 மணி நேரம் தான் ஒதுக்கியிருக்கோம், ஆனால் ரிவிஷனுக்கும் டெஸ்ட்டுக்கு மட்டுமே 1.5 மணி நேரம். அப்போது நம்ம அதிகமாக இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், ரிவிஷனுக்கும் டெஸ்ட்டுக்கும் தான். ஓகேவா? அதனால் நம்ம கொஞ்சமாக படித்தா கூட போதும், டெஸ்ட்டு தான் நிறையா போடணும். ஓகேவா? இது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? 2.5 மணி நேரம்னா 2.5 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அந்த 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபிக்ஸடான டைம் வச்சுருக்கோம், மேபி அது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை கம்மியாகலாம். ஓகே, அது அந்த டாப்பிக்கை பொறுத்து. ஓகேவா? அதனால் ஒரு 6 to 7 hours ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கூட போகலாம். ஓகேவா? அது கீழே போக வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக 8-9க்கு மேலே போயிடும். இதுதான் நம்ம டெய்லி பிளானாக நம்ம கொண்டு போகணும், இந்த டாபிக், இது இந்த டைமிங். அடுத்தது டெய்லி டார்கெட்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்ம டெய்லி பிளான்ஸ் மாதிரி கொடுப்போம், அதில் நீங்கள் டெய்லி என்ன பண்ண போகிறீங்க, டெய்லி டெஸ்ட்டு போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேவா? இது நம்ம ரேண்டமாக சும்மா டாபிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். டெய்லியுமே என்னென்ன இருக்கும் அப்படின்னா குவான்ஸில் ஒரு டாபிக், ரீசனிங்கில் ஒரு டாபிக், இங்கிலீஷில் ஒரு டாபிக்,
ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு டாபிக் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். அந்த டாப்பிக்கை நீங்கள் படிச்சுக்கலாம், நம்ம வீடியோவில் பார்த்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம டெய்லி ஈவினிங் ஒரு டெஸ்ட் மாதிரி போடுவோம். ஆல்ரெடி ட்ரீம் பேட்ச்சில் இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம டெய்லி லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். அந்த மாதிரி லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஓகேவா, அந்த லைவ் டெஸ்ட்டும் நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் தனியாக ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கும் நம்ம மெட்டீரியல் மாதிரி கொடுப்போம். ஓகே, அதை படித்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், அந்த அன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம டெய்லி டார்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறோம். அடுத்தது வீக்லி டெஸ்ட். ஓகேவா, இதில் நமக்கு இந்த 2 டேவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரைடே அப்படின்னாலே நமக்கு அது செக்ஷனல் டெஸ்ட்டுக்கான டே அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா, மற்ற டேஸ்லாம் நம்ம பிளான் கொண்டு போக போகிறோம். ஓகே, மண்டே ஒரு பிளான் இருக்கும், டியூஸ்டே ஒரு பிளான், வெனஸ்டே ஒரு பிளான், தேர்ஸ்டே ஒரு பிளான் இருக்கும், ஃப்ரைடே வந்து டெஸ்ட் இருக்கும், சாட்டர்டே ஒரு பிளான் இருக்கும், சண்டே வந்து ரிவிஷன் ப்ளஸ் அனாலிசிஸ். ஓகே, அந்த அன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க மாட்டோம், எந்த டெஸ்ட்டும் போட மாட்டோம். படித்தது எல்லாத்தையும் அந்த வாரத்தில் நம்ம என்னென்ன படித்தோம், செக்ஷனல் டெஸ்ட் என்ன போட்டோம், அதை வந்து ரிவிஷன் பண்ணி அதை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மொத்தம் எத்தனை வீக் அப்படிங்கிறது, மொத்தம் நம்ம 3 செட் வச்சுருக்கோமா, மொத்தம் 90 டேஸ் அப்படின்னா 3 months. அப்போது 4 × 3 12 வீக்ஸ். 12 வீக்ஸ். இந்த 12 வீக்ஸ் அப்படிங்கிறதுல அந்த எல்லா மாதத்துலேயும் அந்த ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறது குவான்ட்டோட செக்ஷனல் போடுவோம். வீக் 2ல் ரீசனிங், வீக் 3ல் இங்கிலீஷ், வீக் 4ல் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி நம்ம வீக்லி பிளான் அப்படிங்கிறது வந்து கொண்டு போகிறோம். ஓகேவா, அந்த டெஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஃப்ரைடே எந்த டெஸ்ட் போடணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஓகேவா, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஃப்ரைடே அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் போகுது. வீக் 1 இருந்தால் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், குவான்ட் தான் டெஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லி. வீக் 2னா ரீசனிங், அந்த வாரத்தில் நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து அந்த டெஸ்ட்டில் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா, அடுத்தது நம்ம வந்து ஒரு முக்கியமான 5 ஃபுல் மார்க். ஓகேவா, மற்றதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம், இது போக எக்ஸ்ட்ரா ஃபுல் மார்க்ஸ் போடுவோம். நம்ம ஒரு முக்கியமான 5 ஃபுல் மார்க்ஸ் இதை போட்டு நம்ம வந்து ரிவ்யூ தெளிவாக பார்ப்போம். ஓகேவா, இப்போது Feb 1க்கு முன்னாடி நாள் Jan 31 உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். ஓகே, நீங்கள் அந்த ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதில் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை நம்ம ப்ராப்பராக ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க, இப்போ இதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, Feb 31 சரி Feb 31 Jan 31 சாட்டர்டே வருது. ஓகேவா, சாட்டர்டே தானே, Jan 31 சாட்டர்டே வருது. சாட்டர்டே ஈவினிங் வந்து நம்ம ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுப்போம். அந்த மீட்டிங்கில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போவோம். ஓகே, அந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் நம்ம Feb 1ல் இருந்து உங்களோட வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது ஒரு 30 நாள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபுல் மார்க் போடுவோம். ஓகேவா, டே 1 வந்து டே 30க்குள்ளே ஒரு ஃபுல் மார்க் அப்படிங்கிறது போடுறோம். அந்த டே 30 டெஸ்ட்டில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டோம்ல டே 1ல், அதுக்கும் டே 30க்கும் எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஏன்னா நம்ம ஒரு பிளான் கொண்டு போகிறோம், சும்மா வாங்க வீடியோ பாருங்கள் டெஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட அந்த 30 நாளில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அந்த டெஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேவா, நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஸ்கோர் டபுளாக கூட ஆகலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் 60 டே 60 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2வது ஃபுல் மார்க் போடுவோம். இது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸோட பீக் லெவலில் ரீச் பண்ணியிருக்கும். ஓகேவா, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம வந்து இப்படி படிச்சுருந்தோம், நம்மளோட ஸ்கோர் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம் கிட்ட வந்திருப்பீங்க. ஒரு சிஜிஎல் லெவலுக்கு அப்படிங்கும்போது ஒரு 130 120க்கு மேலே கொண்டு வந்துடலாம் யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் அதுக்கு முன்னாடி 60 70 வாங்கிட்டு இருந்தாலும் சரி, டே 60ல் போட்ட டெஸ்ட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா 120க்கு ப்ளஸ் வாங்க முடியும். ஓகேவா, அடுத்தது டே 75 அப்படிங்கும்போது அதில் ஒரு ஃபுல் மார்க் போடுவோம். அந்த ஃபுல் மார்க் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாமுக்கு ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். அதில் வாங்குகிற ஸ்கோர்லேருந்து ஒரு 5 மார்க் 10 மார்க் உங்களுக்கு அதிகமாக எக்ஸாமில் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகேவா, அப்போது இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும்போது ஒரு 130 ப்ளஸ் வந்துடுவீங்க, எல்லாருமே 130 ப்ளஸ் வந்துடுவீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் கடைசி 15 நாள் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஸ்கோர் இன்னும் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகேவா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிராஸ்டிக்காக தான் இம்ப்ரூவ்மெண்ட். எடுத்தோன்னே நான் அவங்க வந்து மொதல் மார்க்லேயே உங்களை 150 வாங்க போகிறேன், 160 வாங்க வைக்க போகிறேன் நான் சொல்லவே இல்லை. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் ஒரு 80 வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வரும்போது ஒரு 110 இருக்கும். அது டே 60 வரும்போது 120 இருக்கும். டே 75 போது ஒரு 130 இருக்கும். ஃபைனல் மார்க்ஸ் அந்த கடைசி 10 நாள் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு 140 to 150 ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா, எக்ஸாம் போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக தான் போட போகிறோம். அப்போ இதை விடையும் ஸ்கோர் அதிகமாக தான் வரும். ஓகேவா, அதனால் இது வந்து ஒரு உடனே இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இது ரெகுலராக 90 டேஸும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு 100% அஷூரன்ஸ் கொடுக்கலாம்.
ஓகே, அடுத்தது 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோமா, அதில் ஃபேஸ் 1 அப்படிங்கிறது டே 1 to 30. இது வந்து கம்ப்ளீட்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இதில் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், இருந்தாலும் அதை உங்களுக்கு புரியணுங்கிறக்கா தனித்தனியாக எடுத்திருக்கோம். ஓகேவா, அதில் ஸ்டார்டிங் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸ் ப்ளஸ் அக்யூரசி. முதல்ல ஸ்ட்ராங்காக பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அப்போ குவான்ஸ் பேஸ் பண்ணி, ரீசனிங் பேஸ் பண்ணி, இங்கிலீஷ் பேஸ் பண்ணி, ஜென்ரல் அவேர்னஸை பேஸ் பண்ணி அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்போம். ஓகேவா, சரி, இப்போது நம்மளோட பேஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த டே 1 to டே 30 ஃபவுண்டேஷன். அடுத்தது டே 31 to 60 ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் தான் நம்ம அதிகமாக போட போகிறோம். இதில் அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கும்போது 23, 24, 25 இந்த 3 வருஷத்தோட கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். 25 அப்படிங்கிறது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது. 24 அப்படிங்கிறது டிசிஎஸோட ஈஸி லெவல் கொஷின்ஸ். 23 அப்படிங்கிறது டிசிஎஸோட மாடரேட் லெவல் கொஷின்ஸ். இப்போ இந்த 3 வருஷமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போ இந்த 3ஐயும் கவர் பண்ணிட்டோன்னா டிசிஎஸில் கேட்குற கொஷினும் நம்மளால் போட முடியும், எடிக்விட்டியில் கேட்குற கொஷின்ஸையும் நம்மளால் போட முடியும். அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம ரெடி ஆகிடும். ஓகேவா, அப்போது நம்ம இந்த மாதிரி ரெகுலர் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும், ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும், எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம 31 to 60 இந்த 30 டேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம். அடுத்தது 61 to 90 அப்படிங்கிறத நம்ம அதிகமாக அப்படியே மார்க்ஸுக்கு பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, அதில் வந்து ஒரு வாரத்துக்கும் ஒரு மார்க் இருக்கும். கடைசி 10 நாள் வரும்போது ஆல்டர்னேட் டேஸில் போடலாம், இல்லை டெய்லி கூட ஒரு மார்க் போடலாம். ஓகே, கடைசி 10 நாள் டெய்லி ஒரு மார்க் போடலாம், 10 மார்க் போட முடியும். ஓகேவா, அப்போது இந்த மாதிரி தான் நம்ம கடைசியில் வந்து பிளான்ஸ் அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம். ஓகேவா, 3 ஃபேஸஸுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் அதிகப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் அதிகப்படுத்துகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து டெஸ்ட் புக்கில் டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டெஸ்ட் புக்கில் டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்பில் வந்து டெய்லி டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் இதெல்லாம் கொண்டு வருவோம். ஓகேவா, டெய்லி டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் இதெல்லாம் கொண்டு வருவோம். ஆனால் நம்ம இப்போ தான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும். ஓகேவா, அப்போது இதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வர பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம எக்ஸாம் லெவலுக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு கொஷினை. ஆனால் இப்போ டெஸ்ட் புக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷமாக கொஷின்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேவா, நானுமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஸ்ட் புக்கில் அதிக டெஸ்ட் போட்டிருப்பேன். அதில் போட்டது தான் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மொத்தமாக என்னோட ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்னால் இப்போ சொல்ல முடியல. ஏன்னா நம்ம இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். இப்போ கண்டென்ட் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆச்சுன்னா நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை, என்னோட டெஸ்ட் போட்டால் போது நான் சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க ஸ்டேஜில் வந்து அது அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் இது அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கனால டெஸ்ட் புக் இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எப்போக்குள்ளே வாங்கினா போதும் அப்படின்னா நம்ம டே 31 பிளான் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஓகேவா, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய டெஸ்ட் போட போகிறோம். டெஸ்ட்டு தான் அதிகமாக இருக்க போகுது. ஓகே, அதனால் நீங்கள் வந்து அடுத்த 30 நாள், இப்போ Feb 1 அப்படின்னா நீங்கள் ஒரு March 2, 3 அந்த டேஸ்க்குள்ளேயே வந்து ஒரு டெஸ்ட் புக் வாங்கிட்டீங்கன்னா ஓகேவா. இப்போ அதில் ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம சேனலில் கூட நம்ம ஒரு கோடு கொடுத்துருப்போம், அது போட்டிங்கன்னா ஒரு 12% ஆஃபர் கூட வரும். அதை நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லாதவங்க. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட இப்போது 90 டேஸ் பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த ஜிஎஸ்டி பேட்ச் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா Feb 1, 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம பேட்ச் 1 அப்படின்னு சொன்னோம் உங்களுக்கு தான். ஓகே, பேட்ச் 2க்கு நம்ம Feb 20 ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த டேட்டில் அதே பிளான் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, பிளானில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, டேட் மட்டும்தான் வேரி ஆகுது. ஒரு 20 டேஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த 20 டேஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது வீக் டேஸில் ஒரு 4 நாள் 5 நாள் தான் பிளான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் வர போகிறீங்க. அந்த 2 வாரம்னா ஒரு 8 டேஸோட பிளான் மிஸ் ஆகும். ஒரு 4 டெஸ்ட் போடாமல் இருந்திருப்பீங்க. ஓகேவா, அப்போ நம்ம வந்து Feb 20 இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு நாள்லேருந்து தான் கொண்டு போக போகிறோம். அதனால் இந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் இனிஷியல் டே ஃபஸ்ட் நாளில் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ப்ரொவைட் பண்ணி ஒரு லைவ் மாதிரி அட்டன் பண்ணுவோம் நம்ம எல்லோரும். அதில்
உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்ட்ரா டிப்ஸும் கொடுக்க போகிறேன். நம்ம எக்ஸாம் பற்றின ஃபுல் சிலபஸையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான எல்லா பிளானும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களை வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் போட சொல்லியிருக்கேன் நான். ஓகேவா? அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான அனாலிசிஸும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, Feb 1 வந்து சண்டேன்னு நினைக்கிறேன். இதில் மாறி இருக்குது. Feb 1 சண்டே, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. Feb 1 சண்டே தான். ஓகேவா? இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. ஓகே, மற்றபடி எல்லாமே டாபிக்ஸ் எல்லாம் அதுதான். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். இப்போ நம்பர் சிஸ்டம், சீரீஸ், டென்சஸ், பாலிட்டி அப்படி சொல்லி எல்லா நாளுமே நமக்கு டாபிக் இருக்குது. கடைசி நாள் வந்து May 1. ஓகேவா? அந்த அன்னைக்கு கூட நமக்கு பிளான் இருக்குது. எந்த இடத்துலையும் நம்ம இந்த இடத்துல பிரேக் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம இன்னும் டாபிக்ஸ் அப்டேட் பண்ணல. நம்ம ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கான பிளான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து 31லேருந்து இங்கே டாபிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் இதுதான் பிளான். இந்த டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே ஏன் நம்ம ஃபில் பண்ணல அப்படின்னா, இப்போ இந்த டே 1 to 30 எப்படி போக போகுது அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு ஐடியா தான் இருக்கே தவிர கன்ஃபார்மாக இப்படி தான் போயிருக்கோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ இந்த டே 30 முடியும் போது நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த 30 டேஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இடத்துல வெறும் ப்ராக்டிஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஷீட்டையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு நான் 100% அஷூரன்ஸ் கொடுக்குறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதை நான் திரும்ப சொல்கிறேன். அது எப்போ இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின் அண்டு ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ், இது இருந்தால் மட்டும் போதும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளான் அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு 100 பிளான் க்ரியேட் பண்ணலாம். ஓகேம்மா? இதை விட பெஸ்ட்டாக ஒரு 100 பிளான் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த பிளானை என்ன பண்ணால் பாஸ் பண்ண முடியும்? நமக்கு தேவை என்னது? இப்போ இந்த இடத்துல ஒரு ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டரோட போஸ்ட் இருக்குது, இல்லை ஒரு டேக்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது, இல்லை ஒரு ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட், போஸ்டல் அசிஸ்டண்ட், எந்த போஸ்ட் வேணால் இருக்கட்டும். ஓகே, ஒரு போஸ்ட் இருக்குது. இதை போய் நம்ம ரீச் பண்ணணும். இங்கே ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான சேலரி ஒரு 75,000. நம்மளுக்கான ப்ரைட், நம்மளோட லைஃப், நம்மளோட ட்ரீம், இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம இவ்வளோ நாள் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிரச்சனை இருந்திருக்கலாம், வீட்டில் நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறதுல நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு கிளியர் பாத்வே இருக்குது. ஓகேவா? இப்படி போனால் போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 90 டேஸ் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த 90 டேஸில் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் படித்தோன்னா நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஒரு 30 நாள் பிளான் அப்படின்னா 30 நாள் அதை ஃபாலோ பண்ணணும். 60 நாள் 60 நாளையும் ஃபாலோ பண்ணணும். 90 நாள்னா 90 நாள் ஃபாலோ பண்ணணும். 30 நாளைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஃபுல் ஸ்பீடில் படிச்சுட்டு அடுத்த வாரத்துலேருந்து ஏதாவது ஒரு தேடி குறை கண்டுபிடிப்போம். இதே நல்லா பண்ணியிருக்கலாம், இதுக்கு பதிலாக அதை பண்ணலாம், அதுக்கு பதிலாக இதை பண்ணலாம், இதையே இங்கே பண்ணுறீங்க, அதையே அங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேள்வி கேட்குறவங்கள 50% வந்து எப்படியாவது இதை ஸ்கிப் பண்ணணும், அடுத்து வேற ஒன்று படிக்கலாம், பிளானை எப்படியாவது கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான். ரிமைனிங் 50% உண்மையாகவே கேட்குறவங்களாவும் இருப்பாங்க. ஓகேவா? அப்போது அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறத விட்டுட்டு நம்ம படிக்கிற கண்டென்ட்டை தெளிவாக படிக்கிறோமா, இதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு ஸ்விட்ச் ஆகிறத யோசிக்காமல் இந்த பிளானை நம்ம எப்படி படித்தா நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணால் பாஸ் ஆகிட முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்திருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? அப்போ நோ 0 டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த நாள்லையுமே நான் பிளானை ஃபாலோ பண்ண மாட்டேன், ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கவே கூடாது. ஓகேவா? இந்த 90 டேஸும் நான் பிளானை ஃபாலோ பண்ணேன், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அப்படின்னு தான் இருக்கணும். அப்போ அதுதான் நல்லது. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா வாரமும் கொடுக்குற டெஸ்ட்டை கரெக்டாக போடணும், அந்த டெஸ்ட்டை கரெக்டாக அனலைசிஸ் பண்ணணும், திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கொஷின் எக்ஸாமில் வந்துச்சுன்னா நமக்கு ஃபெமிலியராக இருக்கும், டக்குன்னு போட்டுற முடியும்.
அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, டிசிப்ளின் பீட்ஸ் டிஃபிகல்ட்டி இன் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது கஷ்டம்தான், ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா ஓவரால் எக்ஸாம் எழுதக்கூடிய பர்சன்ஸில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 10% மெம்பர்ஸ் தான். ஓகேவா? ஒரு 10% மெம்பர்ஸாக நம்ம டயர் 1ல் இருப்போம். டயர் 2க்கு 1% மெம்பராக நம்ம மாறணும். ஓகேவா? அப்போ அதுக்கு சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் ஆகிட முடியுமா? ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடணும். எனக்கு வந்து ஈஸியாக 75,000 சம்பளம் வந்துடணும், நான் வந்து பெரிய போஸ்ட்டுக்கு போயிடணும், ஆனால் நான் கஷ்டப்பட மாட்டேன், எஃபர்ட் போட மாட்டேன், எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், அப்படியே பிளாங்காக படிப்பேன், திடீர்னு படிப்பேன், நைட் நல்லா தூங்கிடுவேன், காலையிலே எந்திரிக்க மாட்டேன். இந்த மாதிரிலாம் படித்து நான் வந்து பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னு நினச்சா அது பாசிபிளா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? அப்போது யார் டிசர்விங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு பர்சன் வந்து 90 days கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி படிக்கிறார். ஓகேவா? 90 டேஸுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாரு, 90 டேஸுமே டெஸ்ட் போடுறாரு. இன்னொரு பர்சன் வந்து 30 days கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு, அடுத்த 30 days டூர் போகிறது, ஃபங்க்ஷன் போகிறது, இந்த மாதிரி ஒரு 30 நாளை வேஸ்ட் பண்ணிடுறாரு. எக்ஸாம் வந்தோடனே கடைசி 30 நாள் மறுபடியும் வந்து படிக்கிறாரு. ஓகேவா? இப்போது இந்த பர்சன் நீங்களாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது இன்னொருத்தர் இருக்கார், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் வேலை கொடுக்கணும். ஓகேவா? அவர் தானே டிசர்விங், அவர் தான் ஒழுங்காக பிடிச்சிருக்காரு, அவருக்கு தான் வேலை கொடுக்கணும். அதே தான் வந்து ரியாலிட்டியுமே. ஓகேவா? யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஓகே, அப்போது இந்த ஃப்ரெண்டுங்கிற பிளேஸில் நீங்கள் எப்போ வர போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 90 days முடியுது, அந்த 90 days முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம நல்லா படிச்சிருக்கோம், கண்டிப்பாக நம்மளால் ஒரு போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எக்ஸாம் எழுதலாம்ல. இதே நம்ம அரைக்குறையாக படிச்சிருந்தோம்னா உள்ளே போகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்போம், உள்ள ஒரு கொஷின் கஷ்டமாக வந்தாலும் பயமாயிடும். இதே நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிருந்தோம்னா எப்படிப்பட்ட கொஷினாக இருந்தாலும் நம்ம அதை அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இதுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப 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 முக்கியம். நான் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையும் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு தேவையான விஷயம் அது மட்டும்தான், அதை தாண்டி தான் எல்லாம். நிறைய பேர் சொல்கிறது எல்லாமே எதையோ சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ரிவிஷனும் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஓகேவா? அதை தாண்டி எதுவுமே தேவையில்லை, நிறையெல்லாம் படிக்க தேவையில்லை, நிறைய கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்டென்ட் தெரிஞ்சால் போதும், அதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேவா? நான் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதை மட்டும் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனால நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஒரு லாஸ்ட் விஷயத்தோட முடிச்சுப்போம். ஒரே ஒரு விஷயம், இப்போது நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு 1 minute கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் இது நல்லா இருக்கும். கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ நமக்கு எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா மே மாதம் வரும். ஓகேவா? இப்போ மே மாதத்தில் ஏதோ ஒரு நாளில் வருதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? மே மாதத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க, ஜூனில் வருது, ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம். ஜூன் 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறீங்க. அந்த எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அதனால் எழுதும் போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இல்லாமல் தைரியமாக போய் எழுதுறீங்க. ஓகே, எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்ட் செட் வந்து உங்களுக்கே தெரியுது, இதெல்லாம் நான் பார்த்த கொஸ்டின் தான், இதுக்கு தான் ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுறீங்க. உங்களுக்கு வெளியில் வரும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, நம்ம நல்லா எழுதியிருக்கோம், இது கண்டிப்பாக வந்துடும், நம்ம டயர் 2 படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர் 2 படிக்கிறீங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு, ஒரு 3 மாதம் கழிச்சு, ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வருது. ஓகே, ரிசல்ட்டில் உங்கள் பேர் இருக்குது, ரிசல்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு டயர் 1ல் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. டயர் 2 வந்து ஒரு நவம்பர் மாதத்தில் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க, நவம்பர் மாதத்தில் எழுதுறீங்க. அடுத்து ஒரு 1 வீக்லேயே வந்து டயர் 2ஓட ஆன்சர் கீ வருது. அதை செக் பண்ணி பார்த்தா உங்களோட ஸ்கோருமே வந்து ஒரு சேஃப் ஸ்கோரில் இருக்குது. ஓகேவா? ஆனாலுமே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டும் ஒரு பயமும் இருக்குது. இப்போ ஒரு ஜனவரி ஒரு 4ஆம் தேதி, ஓகே, 2027 January 4 உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வருது. ஓகேவா? அந்த ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. ஓகேவா? எங்கேயோ சர்ச் பண்ணுறீங்க, பார்த்தா உங்கள் பேர் அதில் டக்குன்னு பார்த்தா வர மாட்டேங்குது. ஓகேவா? அதில் நோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதும் காட்ட மாட்டேங்குது, ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டே இருக்குது. உங்கள் நம்பரை இப்போ யோசிக்கிறீங்க, உங்கள் நம்பர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஹால் டிக்கெட் எங்கே வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்க, அந்த ஹால் டிக்கெட் எங்கே இருக்குன்னு தெரில, அங்கே எங்கேயும் தேடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சி நம்பரை டைப் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நம்பராக டைப் பண்ண அதில் எல்லோ கலரில் காமிச்சிக்கிட்டே வருது. உங்களோட கடைசி நம்பர் டைப் பண்ணும் போதும் அது அங்கே இருக்குது. ஓகேவா? அந்த நம்பர் அங்கே இருக்குது.
பக்கத்தில் உங்கள் பேர் இருக்குது. உங்கள் பேர் பக்கத்தில் உங்கள் ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்குது. இப்போ கன்ஃபார்ம்டாக நீங்கள் டயர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? டயர் 2 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சிஜிஎல்ல ஒரு எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணிட்டீங்க. ஒரு போஸ்ட் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அது என்ன போஸ்ட் அப்படிங்கிறது கூட அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டயர் 2 இப்போது பாஸ் பண்ணியாச்சு. இப்போ பாஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன், ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன் இருப்பாங்க. நான் பாஸ் பண்ணால் அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட போய் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சொல்லலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனே தெரில. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பர்சனுக்குமே வந்து திரும்ப பதில் சொல்ல முடியல. அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், உங்கள் பிரதராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், வேறு யாராகவே இருக்கலாம். அந்த பர்சனுக்கு வந்து திரும்ப வந்து பதிலே சொல்ல முடியல. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகேவா? அப்போ இந்த 2 சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்கும் போது அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதும் இவ்வளோ படிக்கிறது எல்லாமே அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான். ஓகேவா? இதை மைண்ட் செட்டில் வச்சிட்டிங்கனாலே போதும், எல்லாருமே தெளிவாக படிச்சிருவீங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக மட்டும் யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்கும் லைஃப். நம்ம ஒழுங்காக படிக்கல, எக்ஸாம் ப்ரெஷர், திரும்ப வந்தால் ரிசல்ட் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு பாஸ் ஆகிட்டான், நம்ம சும்மா இருக்கோம், நம்ம சுற்றி இருக்கவங்களுக்குலாம் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு இருந்தோன்னா அது கரெக்டாக இருக்குமா? இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள்லாம் லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது கரெக்டாக இருந்ததுன்னா அந்த 90 days பிளான் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.